Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பனியார மாவுக்கு அரிசி எப்படி ஊற போடலாம் அப்படினு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட் எடுத்த vlog டின்னர்லாம் முடிச்சிட்டு கால்படி உலக்குல ஒரு உலக்களவுக்கு பச்சரிசி, ஒரு உலக்களவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசியை விட புழுங்கல் அரிசி இருந்துச்சுனா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 100 கிராம் உலக்குல ஒரு உலக்களவுக்கு உளுந்து, கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இந்த ஒரு கிளைமேட்க்கு நைட்டே நம்ம ஊற வச்சோம் அப்படினாலுமே ஒண்ணுமே ஆகாது. இந்த புளிச்சு போறது இதெல்லாம் ஆகாது. நீங்க பிளைன்ஸ்ல இருக்கீங்க அப்படினா ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுட்டு அரைச்சிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். சோ அப்படியே வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 10 மணிக்கு கண்டினியூ ஆகுது. கிளைமேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல பாத்தீங்கனாலே தெரியும், சூப்பரா இருக்கு. கொஞ்சம் அந்த வேக்காடெல்லாம் குறைஞ்சிருக்கு, வெயிலுமே குறைஞ்சிருக்கு. இப்போ டெய்லி மழை வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ தான் எங்களுக்கு பழைய கொடைக்கானல் வந்து திரும்பி கிடைச்ச மாதிரி இருக்குது. என்ன துணி தான் கொஞ்சம் காய மாட்டேங்குது, அந்த ஒரு பிரச்சனை தான். மற்றபடி பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த டைம் அகோரோலேருந்து ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர் வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா குட்டியாக காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. குட்டி கிச்சனில் கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. டைம் செட் பண்ணிக்கலாம், ஸ்பீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பிளெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்மூத்தி சாஸ் ரெடி பண்ணுறது, சூப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 600 ml பிபிஏ ஃப்ரீ ஜார் தான். லிட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டைட்டாக நின்றுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு நல்ல பெரிய ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாரோட பிளேடு வந்துட்டு 8 லீவ்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்லா சூப்பராக கிரைண்ட் பண்ணி கொடுக்குது. இந்த ஜாரோட மூடியில் தனியாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இது தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ ஓரமாக அரிசி எதுவும் நின்றுச்சு அப்படின்னா இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு தள்ளி விட்டுக்கலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நைட்டு பனியார மாவு ஊற போட்டோம் இல்லையா, அதை வந்து இந்த பிளெண்டரில் அரைச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாவு நமக்கு நல்லா அரைச்சி வந்துருச்சு அப்படின்னாலே அதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அந்த பெரிய ஜார் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இதோட மோட்டார் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் காப்பர் மோட்டார் தான். ஸோ நம்ம பயப்படாமல் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு அந்த பவர் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணிவிட்டு அந்த கிரைண்டர் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துட்டு திரும்ப அந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு 40 செகண்ட்ஸ் வந்துட்டு காமிக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை பிளெண்ட் பண்ணேன், சூப்பராக அரைச்சி வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா அரைக்குதுன்னு. ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி தள்ளி விடுறப்போ ஓரத்தில் அரிசி எதுவும் நின்றுருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிறப்ப நமக்கு இட்லி மாவுக்கெலாம் அரிசி அரைப்போம் இல்லையா, கொஞ்சம் குருணையாக கொஞ்சம் குறப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தடவை நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டேன். இட்லி மாவு அளவுக்கு குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ஆப்ப மாவு அளவுக்கு ரொம்ப மையாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு பணியாரம் சூப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன். அப்போனா நமக்கு நைட்டுக்குள்ளே பொங்கி வந்துடும், டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. கையோடு நம்ம யூஸ் பண்ண ஜாரையுமே வாஷ் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். மிக்ஸி ஜார் அளவுக்கு கீழே எல்லாம் பிளேட் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நல்ல ஆஃபருமே போயிட்டுருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டியுமே இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜயான் குட்டி டான்ஸ் ஆடுறதை மட்டும் பாருங்கள். அப்படியே பொறுமையாக கீழே விழுகாமல் ஆடுவான். பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலே வீடு இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கும், எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம். 2 பேத்துக்கும் சண்டை வந்து அந்த பஞ்சாயத்தை தான் வைக்கவே முடியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ அப்படியே ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா லன்ச் வந்துட்டு அன்றைக்கி ரசம் ஏதோ காய் பொரிச்சிருந்தேன், ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன், அதனால் வீடியோ ஷூட் பண்ணலை. இனி பிள்ளைங்களை மதர்சாக்கு அனுப்பணும், அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். வீட் கேக் செய்யலாம், ஓடிஜி இருக்கு இல்லையா, அதில் வந்து ட்ரை பண்ண
பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஓடிஜியில் தான் செய்யணும்னு கிடையாது, கேஸ் ஸ்டவ்லையுமே செய்யலாம். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வீடியோ பார்த்துட்டே இருங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு 2 முட்டை நான் ஊற்றிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம பட்டர் சேர்த்தோம் இல்லையா, அதில் 1 கப் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து சேர்க்குறப்ப கரெக்டாக வந்துடும். இப்போ ஓடிஜியை வந்து 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சு விட்டுட்டேன். இப்போ பட்டர் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதில் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு, 1 டீஸ்பூனும் இன்னும் கொஞ்சமும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை எப்பவும் போல் நல்லா சலிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக பட்டை பவுடர் இல்லைனா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எக்கோட ஸ்மெல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அது நம்ம சேர்க்குறது. மொத்தமாக இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப்பாக சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் மொத்தமாக 3 தடவையாக 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம அந்த கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டிருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த பேட்டர் அதில் சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு இதை ஓடிஜியில் வச்சுட்டு 180 டிகிரியில் வந்து 30 மினிட்ஸ் வந்து நான் வச்சு விட்டேன். ஸோ கேக் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் பற்றி கேட்குறீங்க. நான் வீடியோவில் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அது எல்லாமே. ஸோ நான் அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. நல்லாவே எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது என்னென்னு வீடியோவில் சொன்னால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப காசு கொடுத்தெல்லாம் எதுவுமே வாங்கலை, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ எங்கே வாங்கினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இந்த 12 இன்ச்சஸ் உள்ள தோசை சட்டி தான். இது வந்து ராக் பிராண்ட்லேருந்து வாங்கினது. இது அமேசான்லேயும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது என்ன எல்லாமே சொல்கிறீங்க வாங்கிட்டுனா, நடுவில் மட்டும் தோசை நல்லா வருது, சுற்றி வேக மாட்டேங்குதுன்னு. தோசை சட்டியை நல்லா திருப்பி திருப்பி வச்சு எல்லா பக்கமும் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஒரு கடாய் தான். இது வந்து இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு ப்ரமோஷனுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கும். அடுத்து இந்த ஒரு டீப் ஃப்ரை கடாய் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃபேவரெட், இது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், எது செஞ்சாலுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். அடுத்து வந்துட்டு இந்த கிரேவி கடாய். இது இப்போ நான் காமிச்ச 3மே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் அளவு உள்ளது. இது நல்லா குழியாக இருக்கிறதுனால ஒரு கிரேவி பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கட்டும், லுக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பணியார சட்டி. இது வந்து 9 குழி உள்ளது. ஸோ இது வந்துட்டு நான் பணியாரம் வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்து வாஷ் பண்ணலை, அதனால் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் பணியாரம் ஊற்றணும் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். அடுத்து வந்துட்டு இந்த மீன் பொரிக்கிற சட்டி தான். இதுவுமே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். தோசை ஊத்தாப்பெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னா செம்மையாக வரும் இதில். அடுத்து வந்துட்டு இந்த ஆப்பம் பேன் தான். இது வந்துட்டு 6.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. இதுலேயுமே ஆப்பம் நல்லா சூப்பராக வரும், போன வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன். அடுத்து வந்துட்டு இந்த தட்கா பேன் தான். இது நல்லா குழியாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது வச்சு தாளித்தோம் அப்படின்னாலுமே கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகாமல் அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கில்லட். இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆம்லேட் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி விடுறப்ப இந்த முட்டை ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்லாம் கம்மியாக செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் இது வந்து கேஸ்ட் அயர்ன் கிடையாது, சாதா அயர்ன் தான். இது வந்து நம்ம வீட்டில் இந்த வேஸ்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு வாங்கினது. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஸ்கில்லட். இது வந்து 12 இன்ச் உள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சட்னி போட
வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கறி வறுக்கிறதுக்கெல்லாம் அந்த ஸ்கில்லட் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த ஊத்தாப்பம் பேன் தான். இது வந்து எனக்கு ஸ்கூல் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு இந்த மினி ஊத்தாப்பம் ஊற்ற பேன் கேக் ஊற்றுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த கிரில் பேனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா லைனாக அதில் விழுகும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே முறுன்னு வரும். இதில் பொரிச்சோம் அப்படின்னா இதில் ஃப்ரை பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகுது. 2 மாதம் கூட இருக்கும். ஸோ அதனால தான் எண்ணெயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தோசை சட்டி நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. சப்பாத்தியும் போட்டுக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம். இது வந்து 10 inches அளவுடையது. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச 2 பேனை தவிர மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மதுரையில் தான் வாங்கினேன். மதுரைக்கு போயிருந்தப்போ மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன். மதுரையில் வந்து சிக்கந்தர் ஸ்டோர் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட அவங்களுக்கு யூடியூப் சேனல் கூட இருக்குது. இது எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது, என்னோட ஓன் பர்ச்சேஸ் தான். ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்காமே இருப்போம் விலை அதிகமாக இருக்குன்ட்டு. ஸ்கில்லெட்லாம் ஆன்லைனில் 1500 அந்த மாதிரி போட்டிருக்கும். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஹாஃப் ப்ரைஸ் தான். ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்டனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மற்றபடி எந்த ப்ரமோஷனோ ரிவ்யூவோ இல்லை. கேக் வந்துட்டு பேக் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே கொஞ்சம் மாவாக இருந்துச்சு, ஆனால் மேலே நல்லா செவந்து வந்துருந்துச்சு. அதனால் ஒரு 50 மினிட்ஸ்க்கு 150 டிகிரியில் ஹீட் வந்துட்டு கீழே வர்ற மாதிரி மட்டும் வச்சு விட்டுருந்தேன். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே வர்றது, கீழே வர்றது, மேலே கீழே 2 பக்கமும் ஹீட் பரவுற மாதிரி. ஸோ நான் கீழேருந்து ஹீட் வர்ற மாதிரி மட்டும் வச்சு விட்டுட்டேன். நம்ம பணியாரக்கல்ல கையோடு வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படியே டீக்குமே வச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த அயன் குக்வர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்லாம் கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பர்சனலி அயன் குக்வர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு 45 மினிட்ஸ் வந்து எடுத்திருக்கு. டீ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். எங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும். கேக்கும் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு இந்த அயன் பேன்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கீழே இந்த மாதிரி நல்லா அட்டையை வந்து வச்சுருவேன். வச்சுட்டு இந்த 2 ஆர்கனைசர் வந்துட்டு ஒன்று அமேசானில், இன்னொன்று வந்துட்டு மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ரீசனபிள் ப்ரைஸில் தான் பார்த்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த சின்ன ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஸ்கில்லட் 2 இருக்குல்ல, அதுவும் அது கூடவே பார்த்திங்கன்னா தோசை தவா 2ஐயும் வச்சு விட்டுருவேன். ஸோ அதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே அடுக்கி விட்டுருவேன். ஸோ இந்த ஸ்டாண்டில் நம்ம எடுக்கிறப்போ உட்காந்து எடுக்கணும், உட்காந்து வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல குவாலிட்டியானது தான். கொஞ்சம் நடுவில் இந்த இடத்துல கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்துச்சு, மெஷரிங் ஸ்பூன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நமக்கு வலிக்கு விழுகாமல் இருக்கும்ல, அதுக்காக. நம்மளோட கேஸ்ட் அயன் குக்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கேக்குமே பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ரொம்ப கம்ப்ளீட்டாக ஆறலை. பிள்ளைங்களுக்கு மதர்சாக்குமே லேட் ஆயிடுச்சு. சரி கட் பண்ணி கொடுத்துட்டு டீ ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அந்த கலர் மட்டும் கொஞ்சம் அன்னீவனாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பட்டர் ஷீட் ஒழுங்காக போடாததுனாலயா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ரீசன் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி கேக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக, டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வீட் கேக் அப்படிங்கிறதுனால ஹெல்தி தான். இதே கேக் வந்து நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறப்ப ஒரு குக்கர் இல்லைன்னா நல்ல அடிகனமான கடாய் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த கேக் டின்னை வச்சு நல்ல டைட்டான மூடி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக பேக் ஆயிரும். அந்த மாதிரியும் நான் அந்த கேக் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு கேக்கு டீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக அந்த டீயை குடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், பிள்ளைங்களுமே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதர்ஷாக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் தொழுகிறது, ஓதுறது, கொஞ்சம் ஏதாவது துணி மடிக்கிற வேலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு
அப்புறம் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு 7:30 8 மணி அந்த மாதிரி ஆகும். அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் மழையுமே வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பணியாரத்துக்கு வந்து கருப்பட்டி பால் தான் ரெடி பண்ண போகிறோம். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறேன். வெல்லம் வந்து தேவையான அளவு போட்டுட்டு அது கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டாச்சு. மாவு நம்ம காலையில் ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லாவே பொங்கி வந்துருச்சு பாருங்கள். மழை வந்தாலுமே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது இங்கே. ரொம்ப அந்த பழைய குளிர்லாம் இன்னுமே வரல. ஸ்வெட்டர்லாம் போடுற அளவுக்குலாம் குளிர்லாம் கிடையாது. கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஸோ மாவு பார்த்திங்கன்னா காலையில் ஆட்டின மாவு புளிச்சிருச்சு பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா மதர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் எடுத்திருந்தேன். அமீன் அக்மல் வந்து பலூன் கட்டிகிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ என்கிட்ட இருந்த ஆளுக்கு ஒரு 10 ரூபா காசை வாங்கிட்டு போய் பலூன் வாங்கிட்டு வந்து அதை ஊதி அந்த ஹிஜாப் பின்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன், அதை வச்சு ஃபுல்லாக குத்திட்டு பெண்ணை வச்சு பலூன் உடையாமல் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இதை பார்த்துட்டு. நம்ம பிள்ளைங்களும் வளர்ந்துட்டுருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு கிச்சனுக்கும் வந்துட்டேன். ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கிராம்பு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு முந்திரியும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து வெல்லம் வந்து கரையிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். இதுக்கு வெல்லம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், கருப்பட்டி சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருந்த பணியார மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 1 கரண்டி கூட சேர்த்துக்கோங்க போதும். ஸோ பணியார மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கட்டியாக ஆயிரும். கரெக்டாக நான் அதை செஞ்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜயான் தூக்க சொல்லி ஒரே அழுக. கேஸ் ஆன் ஆயிருந்ததை மறந்துட்டே நான் போயிட்டு கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். திரும்ப அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல திக்காகி வரும். ஸோ தண்ணி நடுவில் வேணும்னா சேர்த்துக்கலாம், இனிப்பு பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னா ஒரு குழம்பு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா வெந்து நமக்கு ராகிக்குள்ளே வெந்ததுக்கப்புறமா பபிள்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ வர ஆரம்பிக்கும் போது தேங்காய் திருகி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கருப்பட்டி பால் சூப்பராக இருக்கும். நான் மாவில் உப்பு போட்டனால இதில் உப்பு போடலை. நீங்கள் மாவில் உப்பு போடலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இவங்களுக்கு இந்த இனிப்பு ஐட்டம்லாம் நைட்டு சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காது. என்னைக்காவது இந்த ராகி சேமியா அந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தனியாக தேங்காய் சட்னி போட்டு வச்சுட்டு பணியாரமே ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பணியார மாவு நம்ம காலையில் அரைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான். கூட தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு பணியாரம் சொதன்னு இல்லாமல் நல்லா பந்தாக வரும். இட்லி தோசை மாவுலே பணியாரம் ஊற்றிக்கலாம், இதுக்கு வேறு தனியாக மாவரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நானுமே பணியாரத்துக்கு மாவரைக்கணுமா அப்படின்ட்டு தான் யோசித்தேன். ஆனால் ஒரு தடவை அரைச்சி பணியாரம் ஊற்றிட்டிங்க அப்படின்னா விடவே மாட்டிங்க. வெளியே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த சொதனோ எதுவுமே இருக்காது. பணியாரம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வெளியே எப்படி நல்லா வெந்து அப்படியே பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கலருமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி செவந்து வருது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த பணியாரம் தேங்காய் சட்னி காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். அதே போல் அந்த கருப்பட்டி பால் பணியாரம் அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் ரெசிபி வந்து என்னோடய பாட்டி சொன்னது தான் எனக்கு. அவங்க சுடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு அதுக்கப்புறமா நான் மாவு ரெடி பண்ணதை ஏற்கனவே நான் செய்வேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவங்கக்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வீடியோவே எடுத்தது. ஸோ அடுத்தடுத்த பேட்ச் வந்து ஊற்றுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பணியார மாவு அரைச்சிட்டிங்க அப்படின்னா விடவே மாட்டீங்க. இப்போ நான் பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், வெளியே நல்லா மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த பணியார மாவில் கொஞ்சமாக வெல்லம் நல்லா கரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னாலுமே இனிப்பு பணியாரம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பணியாரம் கருப்பட்டி பால் எனக்கு, அமீன், அக்மல், ஜயானுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். அம்மாவுக்கு, தம்பிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கருப்பட்டி பால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் டின்னருக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். கிட்ஸுமே
ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே நல்லது தான் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணியாரத்தை ஊற்றி எடுத்து வச்சுட்டு போய் வெளியே நின்றுட்டேன். வேக்காடு தாங்க முடியல. வெளியே நின்று அப்படியே குளு குளுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.